500 கோழிக்கால் பகோடா மாசாத மீரம் மண்ணா மாறு ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? வாழ்ந்து ஒண்டி ஓட்டிங்கன்னா எல்லாம் மட்டும் விளாடும் சுற்றுறானுங்களே. தண்ணி காஞ்சிச்சு, இப்போ கோழிக்கால் போட்டுக்கலாம் சுத்தமாக ஆகிறதுக்கு. வேற லெவல் தண்ணி சூடாகிடுச்சு. இல்லை இதா என் வண்டியில் வச்சுக்கிறேன். மக்களே வெந்து போச்சு. இப்போ வந்து நம்ம உரிக்கிறோம். எடுக்க முடியல ஏய் ஏன்டா இது சரியா உரிக்கல. தண்ணி வருது. தண்ணி வரக்கூடாதா? சொல்லக்கூடாதா? அந்த குண்டாலில் போதுமே. கோழிக்கால் பகோடா செய்யறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சால்ட், உப்பு, கோழி முட்டை, தயிர் ஊற்றிக்கலாம். அரிசிமா போடுமா நீ சொல்றா கோழிக்கால் போட்டுக்கலாம். முதல்ல கலக்கு இது என்னடா எந்த கொண்டா வைக்க பாருங்க. இதுதான் வைக்கணும். அப்படியே வச்சிடலாமா பாரு. இத ஒரு ஏந்தில எடுத்து வச்சு அத தெரியுது எடுக்குது. லைவ் அடியில இருந்து அதல பாக்கும்போது ஒரு மாதிரி அதான் அப்படியே பாத்தியேனா அந்த செப்ப மூஞ்சி ஒன்று எடுத்து போடு. 2 கால் கடிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கால் போட்டுக்கலாம். அப்புறம் இது போட்டு சுத்தா வச்சு மாஸ்டர் வந்துட்டாருப்பா. கரெக்டாக அப்பதான் யாரும் பண்ண மாட்டாங்க. போறா நீ காரணம் என்ன தெரியுமா? என்ன காஞ்சி போடணும். இருக்கிற வெறும் எலும்பு தான் வச்சு தோல் தான் வந்து இந்த கூட மாவு இல்ல.
கால் சொல்லிட்டீங்க 100 கால் தானே போய் இன்னும் 400 கால் அப்படியே இருக்குது வரலாம் நீ எத்தனை மணிக்கு போட்டீங்களா அது கிடைக்கல. வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வாங்குறோம், பண்ணையிலேருந்து வாங்குறோம். பண்ணை ரேட்டு என்ன, நம்ம கடையில் போய் வாங்குறோம். பக்காவாக வந்து கோழிக்கால் வந்து உதவாதுன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவாப்பு ரேட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு பெப்பர் போட்டு பயங்கரமாக வெறுமிளகாத்தூள் போட்டு நம்ம ஒரு 500 கோழிக்கால் வாங்கி நம்ம மக்களுக்கு வில்லேஜ் ரிமேன் என்ன செஞ்சுன்னா பாருங்கள். அனைத்து மக்களும் வீடியோவில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பண்ணிடுங்க, ஓகே பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள், பெல் பட்டன் மட்டும் ஓகே பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பண்ணுங்கள். மக்களை பாருங்கள், என் மக்கள் 20-30 பேர் இருப்பாங்க என் முன்னாடி. மறக்காம கண்டிப்பாக வீடியோ மட்டும் கரெக்டாக பாருங்கள். அனைத்து வீடியோ பாருங்கள், அனைத்து வீடியோ என்ன வீடியோ வில்லேஜ் ட்ரீட்மெண்ட் சருக்கு தரீங்களா இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் எடுத்துக்கினாங்க. நம்மளுக்கு சரக்கு கிடைக்குமா, இவ்வளோ கோழிக்கால் எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் நான் பார்த்தேன்னா சரக்கு இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஒரு ஓஞ்சா போகிற பாருக்கு இந்த ஒரு கோழிக்கால் வந்து 10 ரூபான்றான். நம்ம ஏற்பட்டுவேன் எப்படி போய் வாங்குறது? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட காலை பாருங்க, இந்த அளவுல லெவலில் இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிற மாதிரிங்க, நைஸாக போது பாருங்க. ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவா நல்லா வந்து இதா இல்லையா மேஸ்திரி நல்லா வந்து சாப்பிடுவா ஆளுக்கு ஒரு பிடி ஆய் மக்களே, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன சொல்லுவாருன்னா பயங்கரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்கள கூட சந்தோஷமா செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் துண்ணு ஆகலை, இன்னும் ரொம்ப பேஜாராக இருக்குது. சாப்பிட்றதுனாலும் பார்த்தா ஓய் சரக்கு வேறு இல்லை. மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு பசங்களாக கூட கோழிக்கால் செஞ்சோம். இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு குத்திச்சு. அதுவும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு மாவு ட்ரை பண்ணி மாவெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ரொம்ப 1 மணி நேரம் ஊற வச்சோம். நல்லா கோழிக்கால் நல்லா பரட்டிட்டு நல்லா ஊற வச்சோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுத்தா நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லா செஞ்சு எல்லாம் ஒரு நாள் ஊருக்கே கொடுப்போம். அது வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். மேலும் மேலும் இந்தமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி முடியலன்னா இந்த வில்லேஜ் குக்கிங் டீமை கூப்பிடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் இது மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் வாங்க, அவள் தான் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டவே படாது இந்த கோழிக்கால் செஞ்சோம். நாங்கள் அவன் சும்மா சொல்கிறான் கஷ்டப்படுறேன்னு 5 பேர் இருக்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் மக்களே, அவன் சொல்கிறது பொய். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். காலைங்காட்டி பட்ட தலைவலிலாம் எனக்கு தான் தெரியும். அந்த தலைவலிலாம் பட்டு பார்த்தா நாங்கள் வந்து அருமையான டேஸ்ட் கோழிக்கால். நான் ஏன் ரொம்ப பேசுறேன், டேஸ்ட் அருமையாக எங்கன்னா கட்டி கிடக்கட்டும், என் வேலை நான் பார்க்குறேன். அதனால நான் சாப்பிட்டுன்னே இருக்கிறேன். கிடைக்காது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கால் பார்த்தீங்கன்னா 200 வாங்கி வந்து நல்லா மசாலா பெரட்டுன்னு பெட்டி வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்க, நரம்பு கூட இல்லை, அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கொடுக்க முடியாது, கடையில் கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண ஒரு கோழிக்கால் தான். 100 சிக்கன் பார்த்தீங்கன்னா 40 ரூபா விற்கிறாங்க. கோழிக்காலே பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். நம்ம மசாலா போட்டு வேறு லெவல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடியன்ஸ் பாருங்கள். கோழிக்கால் ஒன்று 500 பேர் நம்மகிட்ட இருப்போம், 7 லட்சம் பேர். மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க, ஓகே பண்ணுங்க, மறக்காம வில்லேஜ் ட்ரிங்க் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கால் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பகோடா கோழிக்கால் இதோ பாருங்க, வாய்க்கல ஈஸியான வேலை கோழிக்கால் சுடுறது தாங்க. இது வேறு லெவல் டேஸ்ட்டு குத்திச்சு. அந்த சுவைக்கு அதிகமான டேஸ்ட். இதோ பாருங்க, இது பார்க்க சொல்லி தெரியும். கடையில் பார்த்தா ஒன்று 5 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டா அது கூட வேறு டேஸ்ட்டே இல்லைங்க. நோய் இல்லாத டேஸ்ட்டு.
இது சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமான டேஸ்ட்டு ரைட்டுங்க. பாருங்க கலரே பாருங்க, மஜாவான கலரு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு வெறித்தனமாக டேஸ்ட்டு. கடை டேஸ்ட்டுனா கடை 7 ஸ்டார் டேஸ்ட்டு. கோழிக்கால் அதிகமாக செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு முச்சாச்சு, சாப்பிட்டு கொண்டே அதிகமாக டேஸ்ட். உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திருங்க.